Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ஸ்டடி பிளான் தான். ஸோ இன்றைக்கி நம்மளோட டே 17. ஸோ 10th சயின்ஸும் 11 and 12 ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறையா ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு லெசன் 6ல் இருந்து 2 marks, ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் இன் அ ஸ்பெரிக்கல் மிரர், Snell's law of refraction, Cartesian sign convention for spherical mirror, why do stars twinkle? ஓகேவா, இந்த 4 கொஷின் ப்ளஸ் ஒரு 5 mark கொஷின் என்ன அப்படின்னா derive the mirror equation and equation for lateral magnification. ஸோ இந்த 5 கொஷின் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ எல்லா கொஷின்ஸையும் மறக்காமல் படிச்சிருங்க. டீட்டெயில் கொஷினை மட்டும் எழுதி பார்த்துருங்க. டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராமையும் போட்டு பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 12th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஷின் நம்பர் 18, ஐடென்டிஃபை தி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23 ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24 அதுவும் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட்டு அதே லெசனில் இருக்க 1 words. ஸோ இது எல்லாத்தையும் இன்றைக்கி மறக்காமல் கவர் பண்ணிங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறோம். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அந்த லெசன்ஸ்லாம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் எழுதி பாருங்கள். இல்லை அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக வந்து நிற்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 11th ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா perpendicular axis theorem, அதேமாதிரி ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்ஸலரேஷன். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் அதே லெசனில் இருக்க சூஸிட்டையும் படிச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த லெசன்ஸ்லையுமே உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் டயக்ராம் வித் டெரிவேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள், அப்போ தான் மறக்காது. நெக்ஸ்ட்டு 11th கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 7ல் இருந்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பேஜ் நம்பர் 188 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், Hess law of constant heat summation, extensive properties with 2 example, isothermal process, isobaric process, isochoric process, adiabatic process. ஸோ இந்த 8 2 mark questions எல்லாத்தையுமே மறக்காமல் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 10th சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 14 and 15ல் இருக்கிற 1 words ப்ளஸ் அதே லெசனில் இருக்க ஆன்சர் என்ன சென்டென்ஸ். ஸோ 14th லெசனில் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 15th லெசன் தான் இருக்குது. 15th லெசன்லேயும் கம்மியாக தான் இருக்கும் போர்ஷன். ஸோ அதையும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்குரிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.